Hi guys, happy to see you all in another new episode. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்ஷன் செயின் அப்படின்னா என்னது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்ஷன் செயினில் என்னென்ன இருக்குது, ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு அது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ப்ளீஸ் லைக் த வீடியோ, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன், பர்சனலாக ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் கண்டென்ட்ஸ் நிறையா போஸ்ட் பண்ண முடியும், மோட்டிவேட் ஆகிட்டு நிறையா போஸ்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ஷேர் த வீடியோ டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் பேசிக்ஸ்லாம் தெரியலையோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நான் வீடியோ போடுறேன், சரியா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ஷன் செயின் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு, அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆப்ஷன் செயின் அப்படின்னு என்னதுன்னு எடுப்போம். என்எஸ்சி ஆப்ஷன் செயின். ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் செயின்னு போட்ட அப்புறமா இந்த இடத்துல ஆப்ஷன் செயின் அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வருது பார்த்தியா, அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆப்ஷன்ஸ் செயின் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் நிஃப்டி அப்படின்னு இருக்குது. எப்போவுமே டிஃபால்ட்டாக நிஃப்டி தான் இங்கே வரும், ஓகேவா? நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் தான் வரும். இல்லை இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் டு அதர் சிம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மற்ற ஸ்டாக்கு ஏஷியன் பெயிண்ட் வச்சுப்போம், ஏஷியன் பெயிண்ட்டோட ஆப்ஷன் செயின்னா ஏஷியன் பெயிண்ட்டுன்ட்டு இங்கே வரும், ஓகேவா? ஏஷியன் பெயிண்டோட ஆப்ஷன் செயின். இங்கே வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும், அது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலுமே எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். இது ஸ்டாக்ஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம நிஃப்டியே எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரிஸ் இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரிஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் செயின் நான் பெஸ்ட் வியூன்ற ஒரு மோட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? அண்ட் ரைட் சைடில் எப்போவுமே புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல்ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சென்டரில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் மென்ஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 50s இல்லை 100s அப்படி இருக்கும். சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து 15,800 இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில். ஏன்னா நிஃப்டி ப்ரைஸ் இங்கே என்ன இருக்குது, 15,824. ஸோ 15,824னா 15,800 தான் நியரஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லையா? நான் ஏடிஎம்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில், பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம்லாம் என்னென்னு புரியும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே, ஓகேவா? ஸோ இது வந்து ஏடிஎம்மாக இருக்கிறதுனால இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு 850, 15,850. அதுக்கும் தாண்டி நெக்ஸ்ட்டு 15,900. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 15,800 கீழே நியரஸ்ட்டாக 750. ஸோ இங்கே 50 பாயிண்ட்ஸாக வருது. வேறஸ் மற்ற ஸ்டாக்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 100 வரும். 32,000, 32,100, 32,200 அப்படி போகும். ஸ்டாக்ஸ்க்கெலாம் சின்ன சின்னதாக இருக்கும். இன்னும் ரிலையன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 ரூபீஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும், அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ சரியாக தெரில, பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் போட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, எனக்கு காமிச்சிடுறேன் ரிலையன்ஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ரிலையன்ஸ்க்கு வந்து 20 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2,120, 2,140 அப்படி. ஸோ ஸ்ட்ரைக்ஸ் வந்து இதான் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ திரும்பி நம்ம நிஃப்டியை எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் கலர் கோடிங்ஸ் இருக்குல்ல, இந்த கால் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கலர் கோடிங் இருக்குது. என்னென்னா ஒயிட் கலர் இருக்குது, அப்புறம் எல்லோ கலர் இருக்குது. இதில் ஒயிட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்ஸ், அவுட் த மணி ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த எல்லோ கலர் கோடிங் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லோவோ ஸ்டாண்டலோ, ஓகே, எனிதிங். இது வந்து ஐடிஎம், இந்த மணி ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி வந்து புட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது வந்து ஐடிஎம், ஐடிஎம். இது வந்து ஐடிஎம், இது வந்து ஓடிஎம், அவுட் த மணி. அதே மாதிரி வந்து இதில் வந்து ஓடிஎம். ஸோ எல்லோ கலர் வந்து இந்த மணி ஆப்ஷன்ஸ், இந்த சைடில் இருக்கிற எல்லோ கலர் இந்த மணி ஆப்ஷன்ஸ், இதில் இருக்கிறதுலாம் அவுட் த மணி ஆப்ஷன்ஸ், இதில் இருக்கிறதுலாம் அந்த ஒயிட் கலர் தான் அவுட் த மணி ஆப்ஷன்ஸ். ஏடிஎம்க்கு வந்து எக்ஸாக்டாக கலர் கோடிங் இருக்காது, பிகாஸ் ஏடிஎம்ன்றது வந்து மாறினே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 800லேருந்து 826க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து 850 உடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை மென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிட் குவான்டிட்டி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு அடுத்தது வந்து பிட் குவான்டிட்டின்னு இருக்குது. பிட்டுனா வந்து பையர்ஸ் குவான்டிட்டி. ஓகே, பையர் வந்து என்ன குவான்டிட்டி கேட்குறாருன்றத காட்டுது. ஓகேவா. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸு, பையர்ஸோடைய ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்ட்டு. இதெல்லாம் இது ஃபுல்லாகவே பையர்ஸோடைய ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ப்ரைஸ். ஆஸ்க் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது மூணாவதா. ஆஸ்க் ப்ரைஸ்ன்றது வந்து செல்லருடைய ப்ரைஸ், அவங்க என்ன ப்ரைஸுக்கு விற்க விரும்புகிறாங்க. எப்பவுமே பையர் ப்ரைஸ்க்கும் செல்லர் ப்ரைஸ்க்கும் ஒரு சின்ன 10 பைசா டிஃப்ரென்ஸ் அது மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், 25 ருபீஸ் இருக்குது, இது வந்து 26 ருபீஸு, ஒரு 10 காசு டிஃப்ரென்ஸு, 5 காசு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து செல்லருடைய குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணுறாங்கன்றது இங்கே காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கும் இருக்கும் பாருங்கள். இப்போ புட் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் செல்லர் குவான்டிட்டி பையர் குவான்டிட்டி இல்லை, கால் ஆப்ஷன்ஸ்க்கும் அந்த சைடில் செல்லர் குவான்டிட்டி பையர் குவான்டிட்டிலாம் போயிட்டுருக்கு ஒரே டைமில். ஆப்ஷன் செயினாக ரெண்டுமே தான் காட்டுது, கால் ஆப்ஷன்ஸும் காட்டுது, புட் ஆப்ஷன்ஸும் காட்டுது. இவங்களுக்கு என்னென்ன இருக்கோ இது எல்லாமே இவங்களுக்கும் இருக்குது. வால்யூம், எல்டிபி, ஐவி, சேஞ்ச், பிட் குவான்டிட்டி, பையர், ஆஸ்க் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுது. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்டிபி, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. இவங்க கேட்குற ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸு. சப்போஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுது ஒரு ப்ரைஸில் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 25.95 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக லைவ் மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்ச் தெரிய மாட்டுது. ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஐவின்னு இருக்குது. இந்த ஐவின்றது என்னதுன்றது நம்ம லேட்டராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் க்ரீக்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகேவா, ஐவின்றது நம்ம என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் வந்து வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது மூணுத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு பிபிடியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னும் நல்லா புரியும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான டேர்ம்ஸ் தான். பையர் எவ்வளோ கேட்குறான், செல்லர் எவ்வளோ கேட்குறான், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்னது, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ வால்யூம் என்னது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னதுன்னு இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். வால்யூம் வர்சஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வால்யூமும் எப்படி கோர் ரிலேட் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, வால்யூம்னா என்னதுன்றதுலாம் இப்போ புரிஞ்சுப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து ஒரு மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி வந்து ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே போகிறாங்க. அண்ட் அந்த அக்ரிமெண்ட் வந்து 100 கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏ வந்து பிக்கு வந்து ஆப்ஷன் பையர் வந்து பி, ஓகேவா, ஏ வந்து ஆப்ஷன் செல்லர். 100 கான்ட்ராக்டை வந்து ஏ வந்து விற்கிறாரு யாருக்குன்னா ஆப்ஷன் பையரான பிக்கு. ஓகேவா. ஸோ இங்கே வந்து வால்யூம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி வால்யூமு, அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ வந்து 100 குவான்டிட்டி. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றுமே இல்லை, அது வந்து இப்போ வந்து ஒரு 100 கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து விற்கிறீங்க அப்படின்னா, செல்லர் ஒரு 100 கான்ட்ராக்ட் விற்கிறாருன்னா அது புழக்கத்தில் இருக்குது இல்லையா, பையர் வாங்கிட்டார். ஸோ இன்னும் இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகலை. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா, 100ன்றது. வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் டேர்ன் ஓவர். ஓகேவா, வால்யூம் வந்து எப்போவுமே இன்க்ரிமெண்ட்டில் தான் இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட வந்து 100 50 ஆகலாம். ஓகேவா, பட் வால்யூம் வந்து எப்போவுமே வந்து அப்சைடில் தான் இருக்கும், ஏறிட்டே தான் போகும். 100 வந்து 200 ஆகும், 300 ஆகும். பார்ப்பீங்க என்ன ஏன் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்ப்பீங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பேசிக்கலாக இது ஆப்ஷன் பையர் வந்து இங்கே வந்து 100 வாங்கியிருக்காரு பின்றவர், அண்ட் ஏன்றவர் செல் பண்ணியிருக்காரு. ஓகேவா, 100 குவான்டிட்டி செல் பண்ணியிருக்காரு, 100 கான்ட்ராக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, வாங்கியிருக்காரு இல்லையா, 100 வாங்கியிருக்காரு ஏ கிட்ட இருந்து இல்லையா, அதை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, போதும் எனக்கு 50 இருந்தால் போதும், மீதி 50 தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை வந்து பிரித்து ஓட்டுறாரு. சி கிட்ட கொடுத்துட்றாரு அந்த கான்ட்ராக்டை. சி கிட்ட கொடுத்த அப்புறமா என்ன ஆகிடுது, ஏ இனிஷியலாக ஏ தான் விற்றாரு இல்லையா, அந்த ஏ விற்றது வந்து பி வாங்கினார். ஓகேவா, அண்டு அந்த பி வாங்கின 100 வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு சி கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார் அவர். நீ பார்த்துக்கோ அதை மீதி 50ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நீ வச்சுக்கோ, அவர் விற்றுதை நீ வச்சுக்கோ பாதின்ட்டு. இப்போ இனிஷியலாக வந்து 100 கான்ட்ராக்ட் தான் செல் ஆனதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவும் மாறல. பிகாஸ் அந்த 100 தான் இன்னும் புழக்கத்திலே இருக்குது இல்லையா. 100 விற்றார் இல்லையா ஏ, அதுதான் இன்னும் என்னவா இருக்குது, பி கிட்ட 50ஆகவும் சி கிட்ட 50ஆகவும் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ சி வந்து புதுசாக 50 வாங்கலை. ஓகேவா, பி கிட்ட இருந்தால் வாங்கியிருக்காரு. ஸோ புதுசாக யாரோ கிரியேட் பண்ணல கான்ட்ராக்ட்ஸை. ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு செல்லர் இருந்தால் தான் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஷன் ரைட்டர் தான் ஒரு கான்ட்ராக்டே கிரியேட் பண்ணுறாரு. அவர் கிரியேட் பண்ணலன்னா இனிஷியலாக என்ன இருக்குதோ அதுதான் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் அந்த வந்து வேற ஒருத்தர்கிட்ட போகும். ஸோ சர்க்குலேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. இனிஷியலாக கிரியேட் பண்ணது புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேவா,
ஸோ புதுசாக கிரியேட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 150 200ன்னு போகும். இப்போதைக்கு எதுவும் புதுசாக கிரியேட் ஆகல, இருக்கிறது தான் சர்க்குலேட் ஆகுது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் சேஞ்சிங். ஆனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. வால்யூம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் நடக்க நடக்க வால்யூம் ஏறிட்டே போகும். இந்த 50 யூனிட்டாக போனால் இன்னொரு 50 வால்யூமில் 50 ஏறும். அங்கேருந்து இன்னொரு 50 அடி வந்தால் வால்யூம் ஏறிக்கிட்டே தான் போகும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவும் மாறல. ஓகே, ஸோ இங்கே யார் வெயிட்டான ஆள்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர் தான். அவர் தான் கிரியேட்டே பண்ணுறாரு கான்ட்ராக்டை. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து சிஎன்டி இப்போ புதுசாக வந்து டின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஒரு 100 கான்ட்ராக்ட் நான் வந்து விற்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. சி வந்து ஓகே நான் வாங்கிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ சி வந்து இங்கே வாங்கிக்க ரெடியாக இருக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து ஆல்ரெடி 100 இருந்துச்சு. இப்போ டி வந்து புதுசாக ஒரு 100 தராரு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 மாறிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இப்போ பையர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்பி தான். இவர் வந்து 150 குவான்டிட்டி பை பண்ணியிருக்காரு. இவர் ஒரு 50 குவான்டிட்டி. ஸோ சேர்த்தா 200. அதுதான் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ 200 குவான்டிட்டி தான் செல்லிங்கில் இருக்குது. 200 கான்ட்ராக்ட்ஸ் தான் செல்லிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து 200. ஆனால் இங்கே வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா முன்னே 150 இருந்துச்சு. இப்போ 250 ஆயிடுச்சு. ஏன்னா புதுசாக ஒரு 100 கான்ட்ராக்ட் ஆட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதோடைய என்ன சொல்கிறது கால் தடமும் இங்கே வந்து பதியப்பட்டுச்சு வால்யூமில். இது திருப்பியும் அந்த அதில் வந்து திருப்பியும் க்ளோஸ் பண்ணாலும் திருப்பியும் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50 கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம்ப்பா நம்ம. டி வந்து இங்கே இனிஷியலாக வந்து 100 கிரியேட் பண்ணி ரைட் பண்ணி கொடுத்தாரு இல்லையா சி கிட்ட. சி வந்து ஆல்ரெடி 50 தான் வச்சிருந்தாரு. இப்போ வந்து இவர் கொடுத்ததால 150 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு டி வந்து நான் 50 க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு நான் வித்ததை வந்து திருப்பியும் வாங்கிக்கிறேன் நானே அப்படின்றாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா செல்லர் தான் இப்போ க்ளோஸ் பண்ணுறாரு இல்லையா? செல்லர் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாரு அவருடைய பொசிஷனை. ஒரு 50 போதும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது அந்த இடத்துல இல்லையா? ஸோ இங்கே அப்போ என்ன ஆகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 200 இருந்தது வந்து 150 மாறிடுது. ஆனாலும் வால்யூம் வந்து இன்க்ரிமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. 250 300 போயிடுச்சு. ஏன் புதுசாக ஒரு 50 கான்ட்ராக்டுக்கான ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? ஸோ அதனால் திருப்பியும் வால்யூம் வந்து 300. ஸோ வால்யூம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமான விஷயம். ஏன்றது நம்ம வந்து போக போக ஆப்ஷன் செயின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ போடுவேன். அதில் வந்து மார்க்கெட் டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது யூஸ் பண்ணுறதுக்குன்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அது எப்படி நான் சொல்லித்தரேன் போக போக. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் டி வித்த 100 கான்ட்ராக்டில் 50 கான்ட்ராக்டை திருப்பி பெற்றுக்கொள்கிறாரு. அதனால் வந்து சி கிட்ட ஒரு 50 கான்ட்ராக்ட் கம்மியாகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 200 இருக்கிறது 150 மாறிடுது. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் டில் நவ். ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் வீடியோன்றதுனால ஈஸியாக போகணுன்றதுனால ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பே ஆஃப் டயக்ராம்னா எப்படி இருக்கும், பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னது, மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது, பே ஆஃப் டயக்ராம்னா என்னதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணி மார்க்கெட் டைரக்ஷன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பிலோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மோட்டிவேட் அதிகமாகிட்டு நான் வில் பி மேக்கிங் ரெகுலர் குட் குவாலிட்டி வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஸோ நிறைய பேர் பார்த்து இன்னும் தெரிஞ்சுப்பாங்க பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கவங்க. தேங்க்யூ ஆல். பை.